பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 43 அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய துதியை சொல்லி வருவதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் மனிதர்கள், பிரியமானவர்களே. சங்கீதம் 19 சங்கீதத்துல 1 வசனத்தை பார்க்கும் பொழுது 3 வசனத்தை பார்க்கும் பொழுது பாருங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவுகள் அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. ஆண்டவர் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிப்புக்கும் வேலையை, கடமையை, பொறுப்பை கொடுத்து கட்டளையிட்டு சிருஷ்டித்தார். ஒவ்வொரு கோள்களுக்கும் வேலையை கொடுத்திருக்கிறார். சூரியனை பார்த்து காலையில உதிக்கணும், சாயந்தரம் நீ மறையணும். சந்திரனை பார்த்து சாயங்காலம் நீ உதிக்கணும், காலையில மறையணும். இது போல நட்சத்திரங்கள், மற்ற கோள்கள் எல்லாவற்றுக்கும் வேலையை கொடுத்து கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய கட்டளையின்படியே அவைகள் இன்று வரை தன்னுடைய வேலைகளில தவறாதபடிக்கு சரியாய் செய்து அதன் மூலம் ஆண்டவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது, பிரியமானவர்களே. ஆனால் மனிதன் மாத்திரம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை விட்டு, அந்த சித்தத்தை விட்டு வழி தவறி, வழி மாறி நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஏதேன் தோட்டத்திலேயே நம்மை சிருஷ்டித்ததன் நோக்கத்தை நாம் முற்றிலும் உடைத்து எரிந்து போட்டோம், பிரியமானவர்களே. ஆனபடினால்தான் இன்று வரை அவரவர் தன்னுடைய இஷ்டத்தின்படி, தன்னுடைய மன விருப்பத்தின்படி, தன்னுடைய எண்ணங்களின்படி போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம வேலையெல்லாம் முடிச்சிருவோம், குடும்ப காரியம், கடமை, பிள்ளைங்களுடைய வேலை, நம்முடைய ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லாம் சகலமும் ஒரு குறையும் இல்லாம செஞ்சு முடிச்சிருவோம். ஆனா நேரம் இருந்தா தேவ சமூகத்திற்கு போறது, நேரம் இருந்தா கர்த்தரை தேடுவது, துதிப்பது, இப்படியாய் மனிதர்களுடைய காரியம் மாறிவிட்டது, பிரியமானவர்களே. அதனாலதான் ஆண்டவர் மிகுந்த வேதனைப்படுகிறார். நம்மை உண்டாக்கினதன் நோக்கத்தை நாம் மறந்து போனவர்களாக காணப்படுகிறோம். எதற்காக துதிக்க சொல்லுகிறார்? அவர் உண்டாக்கின இந்த அழகான பூமி, வானம் எல்லாத்தையும் பாருங்க, எவ்வளவு அருமையாய் ஞானமாய் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். அதனுடைய மேன்மை எல்லாம் அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான், பிரியமானவர்கள். 2 காரியத்திலே ஆண்டவர் மிகவும் கண்டிப்புள்ளவராய் இருக்கிறார். ஒன்று, அவரை காட்டிலும் அதிகமாய் வேறு ஒருவரையும் நேசிப்பது அவருக்கு பிடிக்காது. அதுபோல அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை, கனத்தை வேற ஒருவருக்கும் செலுத்துவது அவருக்கு பிடிக்காது. அவரை மாத்திரம் அதிகமாய் நேசிக்க வேண்டும். அவருக்கு பிற்பாடுதான் மற்றவர்கள். அவருடைய கனத்தை அவருக்கு மாத்திரம்தான் செலுத்த வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம், பிரியமானவர்களே? அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொழுமரத்திலே கட்டி வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவ்வளவு இக்கட்டான நேரத்திலே, வேதனையான நேரத்திலேயும் அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி துதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள், ஆர்ப்பரித்தார்கள். வேதனையை பொருட்படுத்தல, பிரியமானவர்களே. அவர்கள் சிறைச்சாலையில இருந்து துதித்த துதியின் சத்தமானது கர்த்தர் அமர்ந்திருந்த சிங்காசனத்தை உலுக்கினது, அவருடைய சிங்காசனத்தை அசைத்தது. கர்த்தர் அங்கிருந்து தூதனை இறக்கினார். தூதன் இறங்கி வந்தான், சிறைச்சாலையை திறந்தான், அவருடைய கட்டுகளை அறுத்து வெளியே கொண்டு வந்தான், பிரியமானவர்களே. துதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. துதிக்கும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படுகிறது. துதிக்கும் பொழுது நம்முடைய வியாதியின் கூறுகள் மறைகிறது, பிரியமானவர்களே. அடுத்தபடியாக நாம் பார்ப்போமே ஆனால், துதியினுடைய அருமை. எரிகோ கோட்டையை சுற்றிலும் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு அங்க போய் சண்டை போடல, ஆயுதம் எடுக்கல, எரிகோ கோட்டையில கையே வைக்கல. எரிகோவை சுற்றி துதித்து வந்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள். அவ்வளவுதான். 6 நாள் துதிச்சுக்கிட்டே வந்தாங்க. 7வது நாள் 7 தடவை துதித்து கொண்டு அவர்கள் எரிகோவை சுற்றினார்கள். 7வது தடவை ஆர்ப்பரித்தார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள். அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டு
அங்கே அற்புதம் செய்யும்படியாய் அவர் இறங்கினார். எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு யார் யாருடைய குடும்பத்திலே கட்டுகள் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, வேதனை இருக்கிறது, அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் மீட்கப்பட்டு வெளியே வர வேண்டுமா? துதியை கர்த்தர் சமூகத்திற்கு முன்பாக ஏறிடுங்கள். துதிக்க வல்லமை உண்டு. நீங்க துதிக்க துதிக்க குடும்பம் காப்பாற்றப்படும், குடும்பத்தின் கட்டுகள் அறுக்கப்படும். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தின்படி இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.